வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்கப்பதிவுல ஆன்மீக ரீதியாவும் மருத்துவ ரீதியாவும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் விளாம்பழம். இயற்கையோட மாபெரும் பொக்கிஷமான இந்த பழம் நம்ம உடம்பை எப்படி குணப்படுத்துது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். விளாம்பழத்தை காலம் காலமா ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விலை உயர்ந்த ஆப்பிளுக்கு இணையான, சொல்லப்போனா அதை விட அதிகமான மருத்துவ குணங்கள் இந்த எளிய பழத்துல இருக்கு. ரொம்ப கம்மி விலையில ஈஸியா கிடைக்கிற ஒரு சாதாரண பழம் நம்ம உடம்புக்கு இவ்ளோ பெரிய நன்மைகளை செய்தான்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்ளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த விளாம்பழத்தை ஏன் குறிப்பா ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்றாங்கன்னு என்னைக்காவது ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு முழுமையா அலச போறோம். இது வெறும் பழம் கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு அருமருந்து. இன்னைக்கு இந்த விளக்கப்பதிவுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஏழைகளின் ஆப்பிள் பத்தின ஒரு சின்ன அறிமுகம். ரெண்டாவது, செரிமானம் மற்றும் உள் உறுப்புகளுக்கு இது எப்படி உதவுது. மூணாவது, இது கொடுக்கிற எனர்ஜி மற்றும் சிறப்பு நன்மைகள். கடைசியா இதை எப்படி சாப்பிடணும், என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் தேவை, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். முதல்ல ஏழைகளின் ஆப்பிள் ஒரு அறிமுகம். சீசன் நேரங்கள்ல ரோட்டோர கடைகள்ல ரொம்ப சாதாரணமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த விளாம்பழம் சும்மா ஏதோ ஒரு பழம் கிடையாது. இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் ஊட்டச்சத்து பெட்டகம். அடுத்து, இது நம்ம செரிமானம் மற்றும் உள் உறுப்புகளுக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். நம்ம உடம்போட அடிப்படை இயக்கங்களை, குறிப்பா நம்ம செரிமான மண்டலத்தை இது எப்படி ஒரு மிஷின் மாதிரி சீரா செயல்பட வைக்குதுன்னு இப்போ கவனமா பார்ப்போம். இங்க கவனிக்க வேண்டிய ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஒரே பழம் அதோட பக்குவத்தை பொறுத்து ரெண்டு நேரெதிரான செரிமான பிரச்சனைகளை தீர்க்குது. அதாவது, நல்லா கனிந்த விளாம்பழத்துல அதிக நார்ச்சத்து இருக்கிறதால அது மலச்சிக்கலை முழுமையா போக்குது. ஆனா அதே விளாம்பழம் கனிவதற்கு முன்னாடி பிஞ்சாகவோ அல்லது காயாகவோ இருக்கும்போது அது சீதபேதி மற்றும் வயிற்றுப்போக்கை உடனடியாக நிறுத்த பயன்படுது. இயற்கையோட இந்த டிசைன் நிஜமாவே ஆச்சரியம் தானுங்க. நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய கிளீனிங் ப்ராசஸை இந்த பழம் செய்யுது. உடம்புல பித்தம் அதிகமான வர தலைச்சுற்றல், வாந்தி, மயக்கத்தை தடுத்து ரத்தத்துல பித்தத்தோட அளவை கரெக்டா பேலன்ஸ் பண்ணுது. அடுத்து, நம்ம உடம்போட முக்கிய ஃபில்டர்களான கல்லீரல் மற்றும் சிறுநீரகம். கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி அதை பலப்படுத்துறதோட அதிகப்படியான நீரையும் வெளியேற்றவும் உதவுது. ஃபைனலா, ரத்தத்தை சுத்தப்படுத்தி புதிய ரத்த அணுக்களை உருவாக்குறது மட்டும் இல்லாம சர்ம நோய்களையும் தடுக்குது. டோட்டலா நம்ம உள்ளுறுப்புகளை புதுப்பிக்கிற ஒரு சூப்பர் பழம் இது. அடுத்து, ஆற்றல் மற்றும் சிறப்பு நன்மைகள். உள்ளுறுப்புகளை குணப்படுத்துற அதே நேரத்துல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எனர்ஜியை இது எப்படி கொடுக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. வெயில் காலங்கள்ல நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தர்றதோட இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் மற்றும் புரதம் நமக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜியை தருது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஏற்படுற அதிக இரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த விளாப்பழமும் அதோட இலைகளும் மிகச்சிறந்த மருந்தா பயன்படுது. வாய் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஈறுவீக்கம், பல்வலி, வாய் துர்நாற்றம் எல்லாத்தையுமே இது சூப்பரா சரி செய்யுதுங்க. இவ்ளோ நன்மைகள் இருக்கு, சரி. ஆனா இதை எப்படி சரியா பயன்படுத்துறது? இதுதான் நம்ம அடுத்த பகுதி. இதை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு இப்போ பார்க்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு ரெண்டு அருமையான வழிகள் இருக்கு. வழி ஜூஸ். பழத்தோட சதையை எடுத்து வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு சூப்பரான பானமா குடிக்கலாம். ரெண்டாவது வழி, அதே பழத்தோட சதையில சுத்தமான தேன் கலந்து சாப்பிட்றது. இந்த தேன் கலவை குறிப்பா உங்க இதயத்துக்கும் மூளைக்கும் அபாரமான வலிமையை தருது. இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இல்லையா? விளாம்பழம் சிலருக்கு வாயு தொல்லையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால நன்மைகள் அதிகமா இருக்குன்னு அளவுக்கு அதிகமா சாப்பிடாம எப்பவுமே இதை மிதமான அளவுல எடுத்துக்கிறது நம்ம செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இதை கட்டாயம் தவிர்க்க வேண்டிய சிலரும் இருக்காங்க. விளாம்பழம் இயல்பாகவே உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். அதனால ஆஸ்துமா மற்றும் சளி தொல்லை இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட அதிகமா மழை பெய்யும் போதோ இல்ல ரொம்ப குளிரடிக்கிற பனிக்காலங்களோ விளாம்பழம் சாப்பிடுறத தவிர்க்கிறது ரொம்பவே பாதுகாப்பானது. கடைசியா ஒரு விஷயம், இயற்கை அன்னை நமக்கு கொடுத்த இந்த அரிய பொக்கிஷத்தை அது கிடைக்கிற சீசன்ல தவறாம சாப்பிட்டு உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க போறீங்களா? கண்டிப்பா செய்வீங்கன்னு நம்புறேன். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கட்டாயம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திக்கலாம். நன்றி.